வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதியில் 12 மணி நேரம் பற்றி எறிந்த அமெரிக்க தூதரகம். இஸ்ரேலில் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல். ஈரானிய வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானம். அமெரிக்காவின் 48 மணி நேர போர் நிறுத்த முன்மொழிவு. ஹார்முஸ் நீரிணை விவகாரம் ஒத்திவைக்கப்பட்ட ஐநா பாதுகாப்பு சபை வாக்கெடுப்பு. வரலாறு காணாத அளவில் ராணுவத்திற்கு நிதியொதுக்கும் ட்ரம்ப் அரசு. இஸ்ரேலிய தாக்குதலில் கடற்படை உளவு பிரிவு தலைவர் பலி. குவைத் முழுவதும் உயர் எச்சரிக்கை நிலை பற்றி எரியும் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை. திடீரென பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்காவிற்கு மற்றொரு சிக்கல். இனி விரிவான செய்திகள். சவுதியில் 12 மணி நேரம் பற்றி எறிந்த அமெரிக்க தூதரகம். மறைக்கப்பட்ட மிக மோசமான தாக்குதல். ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீதான ஈரானிய தாக்குதல் வெளியிடப்பட்டதை விட மிக மோசமானது என தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மாதம் ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்நிலையில் குறித்த தாக்குதல் முன்னர் வெளியிடப்பட்டதை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தூதரகத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் 2 ட்ரோன்கள் வெடித்ததில் 3 தளங்களும் சிஏ நிலையமும் சிதைந்ததாக முன்னாள் மற்றும் தற்போதைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 12 மணி நேரம் தீ கொழுந்துவிட்டு எரிந்துள்ளதாகவும் குறித்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் சேதம் குறைவாகவே இருந்ததாக சவுதி அரசாங்கம் முன்னதாக கூறியிருந்தமை தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் அமெரிக்காவிற்கு மற்றும் ஒரு சிக்கல். அமெரிக்காவின் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் கியூபா அரசு சுமார் 2010 கைதிகளை மனிதநேய அடிப்படையில் விடுதலை செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. புனித வார மத கொண்டாட்டங்களை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமெரிக்காவில் உள்ள கியூபா தூதரகம் தெரிவித்துள்ளது. விடுவிக்கப்படுபவர்களில் வெளிநாட்டு பிரஜைகள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அடங்குவர். அவர்களின் நன்னடத்தை மற்றும் உடல்நிலையை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடத்தப்பட்டுள்ளது. கியூபாவில் நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த ஆண்டு கியூபா அறிவிக்கும் 2வது பெரிய கைதிகள் விடுதலை இதுவாகும். மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கியூபாவின் கம்யூனிஸ்ட் தலைமைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். கியூபாவிற்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா தடுத்துள்ளதால் அந்த நாடு கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் மின்தடையை சந்தித்து வருகிறது. கியூபா மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகளை கூட நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் கியூபா ஜனாதிபதி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையில் கியூபாவின் பொருளாதார சரிவை தடுக்க ரஷ்யா தனது 2வது எண்ணெய் கப்பலை அனுப்பி உதவி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல். முக்கிய தொழில்துறை வலயத்தில் பாரிய தீப்பரவல். நச்சுவாயுக்கள் வெளியேறும் அபாயம். இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஈரான் அடுத்தடுத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்துள்ளன. மத்திய இஸ்ரேலில் ஏவுகணைகள் விழுந்ததாக தகவல் வந்ததை அடுத்து தங்கள் படைகள் அவ்விடத்திற்கு சென்றுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் ஏவுகணைகள் விழுந்த பகுதிகளை தவிர்க்குமாறு ராணுவம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதன்போது ஏவுகணை துண்டுகளில் ஒன்று மின்கம்பியின் மீது விழுந்ததால் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சார விநியோகம் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. ஈரானிய வான்பரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானம். விமானியை பிடித்தால் பாரிஸ். நேரடி மோதல் வெடிக்கும் அபாயம். ஈரானிய வான்பரப்பில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 ரக போர் வானூர்தியின் குழு உறுப்பினர்களில் ஒருவர் அமெரிக்க படையின் படைகளால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளார். அமெரிக்க ராணுவம் முன்னெடுத்த அதிரடி மீட்பு நடவடிக்கையின் மூலம் குறித்த விமானி பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். எனினும் இந்த ரக வானூர்திகள் இருவர் பயணிக்கும் வசதி கொண்டவை என்பதால் மற்றொரு விமானியை தேடும் பணிகள் தற்போது ஈரானிய எல்லைக்குள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த ஹெலிகாப்டரால் தேடுதல் நடவடிக்கையை அணுக முடியாவிட்டால் AC-130 ரக விமானத்தை பயன்படுத்தி தரைவழி நடவடிக்கையை தொடங்கவும் அமெரிக்கா தயாராகி வருவதாக வெளிநாட்டு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஈரான் அரசு தப்பியோடிய விமானிகளை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பெரும் தொகை வெகுமதி அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ரக வானூர்திகள் மற்றும் மீட்பு படையினர் ஈரானிய வான்பரப்புக்கு மிக அருகில் தாழ்வாக பறந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் 48 மணி நேர போர் நிறுத்த முன்மொழிவு அதிரடியாக நிராகரித்த ஈரான்.
அமெரிக்கா முன்வைத்த 48 மணி நேர போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வமான ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. பெயர் குறிப்பிடப்படாத மற்றொரு நாட்டின் மூலம் புதன்கிழமை அன்று இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாக அந்த ஆதாரம் குறிப்பிட்டுள்ளது. ஏப்ரல் 2 அமெரிக்கா நட்பு நாடுகளில் ஒன்றின் மூலம் 48 மணி நேர போர் நிறுத்தத்தை முன்மொழிந்தது. அந்த அறிக்கையில் ஒரு தகவல் ஆதாரம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அந்த முன்மொழிவு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை மற்றும் அமெரிக்க படைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் காரணமாக முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் எழுத்து மூலம் பதிலளிக்கவில்லை, அதற்கு பதிலாக நிலத்தில் கடுமையான தாக்குதல்களை தொடர்வதன் மூலம் தனது பதிலை வெளிப்படுத்தியது என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவிடமிருந்து உடனடியாக எந்த கருத்தோ அல்லது உறுதிப்படுத்தலோ வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை விவகாரம் ஒத்திவைக்கப்பட்ட ஐநா பாதுகாப்பு சபை வாக்கெடுப்பு. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான முக்கிய தீர்மானத்தின் மீதான ஐநா பாதுகாப்பு சபை வாக்கெடுப்பு சனிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஏப்ரல் 3 உள்ளூர் நேரப்படி காலை 11 மணிக்கு இந்த வாக்கெடுப்பு நடைபெறவிருந்த நிலையில் ஐநா இணையதளத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி நிரல் நீக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு விளக்கமளித்த ஐநா செய்தி தொடர்பாளர், பாதுகாப்பு சபை உறுப்பினர்களின் முடிவின்படி இந்த வாக்கெடுப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த தீர்மானத்தின் மீதான முடிவு சர்வதேச வர்த்தகம் மற்றும் பாதுகாப்புத் துறையில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. வரலாறு காணாத அளவில் ராணுவத்திற்கு நிதியொதுக்கும் ட்ரம்ப் அரசு. ஈரானுடனான போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் 2027 நிதியாண்டிற்கான பாதீட்டு கோரிக்கையாக சுமார் $1.5 டிரில்லியன் நிதியை ராணுவத்திற்காக ஒதுக்க வெள்ளை மாளிகை திட்டமிட்டுள்ளது. இது நவீன அமெரிக்க வரலாற்றிலேயே மிக உயர்ந்த ராணுவ செலவினமாகும். கடந்த ஆண்டை விட 40% தொகை கூடுதலாக முன்மொழியப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் போர்க்கருவிகளை அதிகரித்தல், கடற்படை கப்பல்களை கட்டியமைத்தல் மற்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கனவு திட்டமான கோல்டன் டோம் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணுவ ஆட்சேர்ப்பை ஊக்குவிக்க வீரர்களுக்கு 5% முதல் 7% வரை ஊதிய உயர்வு வழங்கவும் இதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ராணுவத்திற்கான இந்த நிதி அதிகரிப்பு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் சமூக நலத்திட்டங்களுக்கான ஒதுக்கத்தை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் வோக் என்று வர்ணிக்கும் சுமார் $73 பில்லியன் மதிப்பிலான உள்நாட்டு திட்டங்களை குறைக்க பாதீடு முன்மொழிகிறது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கான எரிசக்தி உதவி திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை மற்றும் வீடற்றவர்களுக்கான உதவி திட்டங்கள் ஆகியவற்றில் கணிசமான நிதி குறைக்கப்பட உள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் தூய்மையான எரிசக்தி தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காக நிதியை ரத்து செய்யவும், மின்சார வாகன சார்ஜுகளுக்கான மானியங்களை நிறுத்தவும் இந்த வரைவு திட்டம் வழிவகை செய்கிறது. இஸ்ரேலிய தாக்குதலில் கடற்படை உளவு பிரிவு தலைவர் பலி உறுதி செய்த ஈரான். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை உளவு பிரிவு இயக்குநரகத்தின் தலைவர் பெஹ்னாம் செராய் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஈரான் இன்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 26 அன்று ஈரான் மீதான வான்வழி தாக்குதலில் ரெசாய் இலக்கு வைக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஏற்கனவே அறிவித்திருந்தது. பிராந்திய நாடுகள் குறித்த உளவு தகவல்களை சேகரிப்பதிலும் பல்வேறு உளவு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதிலும் ரெசாய் முக்கிய பங்காற்றியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மார்ச் 27 அன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது பல நாட்களுக்கு பிறகு அவரது மரணத்தை IRGC உறுதி செய்துள்ளது. இதேபோல் மார்ச் 26 அன்று நடத்தப்பட்ட அதே தாக்குதலில் IRGC கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸ்ரி கொல்லப்பட்டதையும் ஈரான் உறுதி செய்துள்ளது. குவைத் முழுவதும் உயர் எச்சரிக்கை நிலை, பற்றி எரியும் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள். குவைத் அரசாங்கத்தின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான மினா அல் அஹ்மதி தாக்கப்படுவது இது 3வது முறை என்றும் நாடு முழுவதும் மக்கள் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் குவைத் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதிக்கு காற்றின் தரத்தை கண்காணிக்கும் சுற்றுச்சூழல் நிபுணர்களுடன் அவசரகால மற்றும் தீயணைப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். குவைத் ஈரானுக்கு மிக அருகில் உள்ள நாடு என்றும் குவைத்தையும் ஈரானின் கடற்கரையையும் வெறும் 80 கிலோமீட்டர் தூரமே பிரிக்கிறது. எனவே ஈரானின் இந்த தாக்குதல்களால் இது மிக எளிதாக குறிவைக்கப்படக்கூடிய நாடாக இருக்கலாம் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
குவைத் மீது விரோத ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக அரசு செய்தி நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஈரானிய ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட சத்தம் நாடு முழுவதும் கேட்கப்பட்டதால் வானில் வெடிப்புகள் ஏற்பட்ட போது சைரன்கள் ஒலித்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. திடீரென பதவி நீக்கப்பட்ட அமெரிக்க ராணுவ தலைமையக தளபதி. அமெரிக்க ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் ரேண்டி ஜார்ஜ் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செட் உடனான கடும் மோதலே இந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2023 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் நியமிக்கப்பட்ட ஜெனரல் ஜார்ஜ் 2027 வரை பதவியில் இருக்க வேண்டியவர். ஆனால் தற்போதைய ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழ் அவர் கட்டாய ஓய்வு பெற பணிக்கப்பட்டுள்ளார். தகுதியான 4 ராணுவ அதிகாரிகளுக்கு ஜெனரல் பதவி உயர்வை வழங்க பாதுகாப்பு செயலாளர் ஹெக்செட் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களின் சிறந்த சேவையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என ஜெனரல் ஜார்ஜ் பிடிவாதமாக இருந்ததே மோதலுக்கு முக்கியமான புள்ளியாக அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்ப் மற்றும் ஹெக்செட் ஆகியோரின் ராணுவ தொலைநோக்கு பார்வைக்கு இணங்கி செயற்படும் ஒருவரை தளபதியாக நியமிக்க பென்டகன் விரும்புவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நடந்து வரும் இக்கட்டான சூழலில் இந்த நீக்கம் இடம்பெற்றுள்ளது.